காயத்ரி பொண்ணு பார்க்க வந்தோனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து அவங்க நெறைய நகை, பணம்லாம் கேட்கறதால காயத்ரி அவங்கள வேணான்னு சொல்லிர்றாங்க. அப்ப பைரவி "உனக்கு ஏத்த மாப்பிள்ளைய நான் பார்த்து வைப்பேன். அதுவும் உன்ன பிடிச்சு உன்ன விரும்பி வர்றவர நான் பார்த்து வைப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொன்னோனே ஆறுமுகத்துக்கு சந்தோஷம் அதிகமாகுது. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு பைரவி பார்த்து. "பைரவி எவ்வளோ நல்லவளா இருக்கா! ஆனா நான் தான் அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நான் பண்ணியே தீரணும்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சிந்து ரொம்ப சந்தோஷமா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வழிய மறைக்கிறாங்க ஸ்னேகா. ஸ்னேகாவ பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. "என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல்ருக்கு" அப்படின்னோன, "ஆமா சந்தோஷமா தான் இருக்கேன். இப்ப என்னன்ற?" அப்படின்றாங்க. இங்க பாரு, உன் சந்தோஷம்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல காலியாயிடும். அப்புறம் என்ன பண்ண போற?" அப்படின்றாங்க. "என் சந்தோஷம்லாம் ஒண்ணும் காலியாகாது. நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? டாக்டரு எப்பவுமே உன்ன விரும்புவார்ன்னு நெனச்சிட்டு இருக்கியா? அது நடக்க கூட நடக்காது. டாக்டரு இதுக்கப்புறம் உன்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவர பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தான் அவர்கிட்ட போய் வழிஞ்சு நிக்கணும். ஆனா அவரு உன்னை கண்டுக்க மாட்டாருன்ற விஷயம் எனக்கு தெரியும்" அப்படின்னோடனே ஸ்னேகா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்ன ரொம்ப வாய் அதிகமா இருக்கு. இப்போ வரைக்கும் சிவா என்ன தான் விரும்புறான். உங்கள விரும்புறானா? அப்புறம் எப்படி நீ உன்னை விரும்புறான்னு சொல்லுவ? நேத்து நான் பார்த்த எல்லா விஷயத்தையும்" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நான் வந்திருந்தேனே ஃபங்க்ஷனுக்கு, உனக்கு தெரியாதுல்ல? உன்னை டாக்டரு புடிச்சு தள்ளி விட்டார்ல, நீ அசிங்கமா நடந்துக்கினேன்னு சொல்லிட்டு. பார்த்தல்ல, அதுதான் டாக்டரு. என்னைக்குமே டாக்டரு என் புருஷன் எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டாரு" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "ஓ! இந்த விஷயத்துல நீ பார்த்துட்டியா? ஓ! இந்த விஷயத்த வச்சு தான் நீ என்கிட்ட இவ்வளோ தில்லா பேசுற. ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் உன்னையும் சிவாவையும் நான் பிரிச்சு காட்டுறேன். உன்கிட்டேருந்து சிவா டைவர்ஸ் வாங்கிட்டா, அதுக்கப்புறம் என்னை தொடமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன தொட்டாலும் சரி, என்ன கிஸ் பண்ணாலும் சரி, அப்படியே சிவா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. எதுக்கு? ஏன்னா என்னை சிவா விரும்புறாரு உண்மையிலேயே" அப்படின்னோன அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "இங்க பாரு, உனக்கு தெரியாதுல்ல விஷயம். பாவம் உனக்கு என்ன தெரியும்? கூடிய சீக்கிரம் உனக்கும் சிவாக்கும் டைவர்ஸ்க்கான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிட்டேன்" அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்ன சொல்ற?" அப்படின்னோன, "ஆமா, உண்மையை தான் சொல்கிறேன். அது எப்படி எனக்கு தெரியாமல், டாக்டருக்கு தெரியாமல் நீ வாங்க முடியும்? அதுதான் இந்த ஸ்னேகா நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவா. கூடிய சீக்கிரம் ரெடியா இருமா, அந்த வீட்டிலேருந்து பொட்டி படுக்க தூக்கிட்டு போகணும், புரியுதா?" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. "இவ என்ன சொல்லிட்டு போகிறா? எனக்கும் டாக்டருக்கும் டைவர்ஸா? உண்மையிலே இது நடக்குமா? என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறாளேன்னு" சொல்லிட்டு ஒரே புலம்பிட்டு வராங்க. இங்கே என்ன பாரு, சிட்டு கேட்குறாங்க, "என்ன அவ்வளோ சந்தோஷமா இருந்த சிந்து, இப்போ என்னமோ ரொம்ப சோகமாக இருக்க?" அப்படின்னோடனே, "எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த இருக்காளே சினேகா, அவளை பார்த்தேன்" அப்படின்னோடனே, என்னாச்சு? அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க? நீ தான் சொன்னியே, டாக்டர் நான் ரொம்ப நம்புகிறேன், டாக்டர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, "அது ஏன் கேட்குற சிட்டு? அவளை நான் பார்த்தேன். அவள் என்ன சொன்னா தெரியுமா? எனக்கும் டாக்டருக்கும் விவாகரத்து பண்ணி வைப்பேன்னு சொன்னா. அவ யார் பண்ணி வைக்கிறதுக்கு? அதுதான் எனக்கே புரியல. அவ சொல்றா, அவ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாளாம். அப்படியெல்லாம் பண்ண முடியாது சிந்து. யார் நினைச்சாலும் பண்ண முடியாது. நீயும் டாக்டரும் கையெழுத்து போடணும். அப்பதான் விவாகரத்து கொடுப்பாங்க. நீ கையெழுத்து போட்டியா?" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "கையெழுத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, உனக்கு தெரிஞ்சு எதிரியாவது நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு சிந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "ஆமா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க." "எதுக்கு கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க? யார் வாங்கிட்டு போனது?" அப்படின்னோடனே, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சிவாவோட தங்கச்சி கையெழுத்து வாங்கினது சிட்டு கிட்ட சொல்கிறாங்க. "ஐயையோ! என்ன சொல்கிற சிந்து? இந்த மாதிரியா பண்ணி வச்சிருக்க நீ? ஒருவேளை இந்த கையெழுத்தை வச்சு தான் அந்த ஸ்னேகா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காளா? உனக்கே தெரியும்ல, ஸ்னேகா அதுக்கப்புறம் மகாமா எல்லாருமே கூட்டு. அதனால் கண்டிப்பாக உனக்கு எதிராக இந்த சதியை அவங்க பண்ண தான் செய்வாங்க. அந்த ஸ்னேகா சொன்னது உண்மைதான் போட்டிருக்கே" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. "உண்மையிலே எனக்கும் டாக்டருக்கும் டைவர்ஸ் ஆகிடுமா?" "அதெல்லாம் ஆகாது. இந்த விஷயத்தை பற்றி நீ டாக்டர் கிட்ட எதுக்கும் சொல்லி வை சிந்து" அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிந்து